சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த திரிசிகி பிராமண உபனிஷத் பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டா பிரிக்கிறோம். த்ரீ சக்தி பிராமணோ பிரம்மன். மூன்று த்ரீ சக்தி அப்படின்னா த்ரீ தஃப்ட், லைக் மூன்று முடிச்சு, அந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இட் இஸ் த 44th உபனிஷத் பிலாங்கிங்ஸ் டு சுக்ல யஜுர்வேதா. இட் டிஸ்கிரிப்ஸ் த கான்செப்ட் ஆஃப் கிரியேஷன், அதாவது பஞ்சபூதங்கள் வச்சு எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தோம். இதுல மூன்று யோகங்கள், கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பஞ்சபூதங்கள்னால என்ன வேரியன்ட் ஒவ்வொரு, அதாவது வந்து ஆகாயம் ஈத்தர், ஈத்தரோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஏர், ஏர் வந்து நம்மளுடைய பாடியில என்னவா இருக்கு, 5 பிராணாஸ். அடுத்து ஃபயரு, அடுத்து வாட்டரோட குவாலிட்டிஸ், எர்த்தோட குவாலிட்டிஸ். அதான் பஞ்சி காரணா அப்படின்னு பார்த்தோம். 5 காரணங்கள், காரணிகள். ஸோ பஞ்சினா இங்க 5. ஸோ அதுல நம்ம பஞ்சபூதங்களோட கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க கர்ம யோகா. கர்ம யோகா பார்த்தோம். கர்ம யோகா, கர்ம யோகாவில் உங்களுக்கு தெரியும், கன்ஃபைனிங் த மைண்ட் டு எ பர்டிகுலர் ரேஞ்ச், தட் இஸ் கால்ட் எஸ் சம்யோகம். அதாவது வந்து நம்ம மனதை ஒரு குறிப்பிட்ட செயலில் செலுத்தி நம்ம வந்து அதனுடைய ஒன்றி போய், அதாவது வந்து பகவான் சொல்லுவாரு, நீ வந்து உன்னுடைய, அதாவது நான் இவ்வளவு கத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நீ தூக்கி ஓரக்கட்டி வச்சுட்டு எல்லாமே செயல்கள் அனைத்தும் எனக்கே அப்படிங்கிற இதுல நீ உனக்கு எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீ பாடுபடு அப்படின்னு சொல்லுவார். சோ அது வந்து உன்னை மோட்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இந்த கன்ஃபைனிங் த சித்தா டு எ பர்டிகுலர் ரேஞ்ச், தட் இஸ் அ சம்யோகம். சம்யோகம்னா அது கூட இணைஞ்சிடுறது. அடுத்து நெக்ஸ்ட், கன்ஃபைனிங் ஆஃப் த சித்தா டு ரேஞ்ச் ஆஃப் அப்சர்வன்ஸ் பிரெஸ்கிரிப்ட் பை த ஸ்கிரிப்சர்ஸ். இப்ப ஒரு சில புத்தகங்கள்ல கூறியிருக்கும் இப்படி ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஞான யோகம். ஞான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யோக வசிஷ்டாவில் பார்த்துருந்தா, அதாவது நான் யார், பியூரிஃபிகே, அதாவது வந்து செல்ஃப் என்கொயரி, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம செல்ஃப் என்கொயர் பண்றது தான் ஞான யோகம். அடுத்து 8 ஃபோல்ட் அஷ்டாங்க யோகம். ஸோ யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. யமா அதாவது வந்து டூஸ் டோன்ட்ஸ், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, யமா டிட்டாச்மெண்ட் ஆஃப் த பாடி ஃப்ரம் த சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம வெளி உலக விசாரணைகள் இருந்து நம்மளை வந்து குறைச்சிக்கிறது. அகிம்சா, சத்தியம், அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிகிரகா, யமாக. ஓகேங்களா? பதஞ்சலி சொன்ன மாதிரி. அடுத்து வந்து நியமா, கண்டினியூஸ் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த அல்டிமேட் ட்ரூத். அடுத்து நெக்ஸ்ட் ஆசனா. ஆசனானா என்ன? த ஸ்டேட் ஆஃப் பாசிட்டிவிட்டி டு ஆல் திங்ஸ் இன் த பெஸ்ட் போஸ்டர். ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆசனா. ஸ்திரம் சுகம் ஆசனம். ஓகேங்களா? ஸ்திரம் சுகம் ஆசனம். அதுக்கு ஐயா வந்து அந்த சொல்லி இருப்பார், கடல்ல அவ்வளவு அலைகளுக்கு நடுவுல அப்படியே வந்து பாம்பு இதுல படுத்திருப்பாரு. அவ்வளவு எந்த சலனங்களும் இல்லாம இந்த மனதில் எழக்கூடிய அலைகள் வந்து அந்த கடல் அலைகளாகவும், அந்த இறைவன் வந்து நம்மளுடைய ஆன்மா, அது அந்த மாதிரி அவ்வளவு அமைதியா தூங்கணுமா. எவ்வளவு பிரச்சனை ஆடிட்டு இருந்தாலும் நம்ம அதை பத்தில எதுவும் கவலை இல்லாம நம்மளுடைய சுயம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்து வந்து பிராணாயாமா, ஃபைட் இன் த ஃபால்சூட் ஆஃப் ஆல் திங், கண்ட்ரோல் ஆஃப் வைட்டல் ஏர். சோ இதுல வந்து இந்த உலகம் வந்து மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து பிரத்யாகாரா, ஃபேசிங் இன்வர்ட் சித்தா, அதாவது வெளியில் அலைகின்ற மனதை உள்நோக்கி திருப்புறது. இந்த வித்ட்ராவல் ஆஃப் பிராணா ஃப்ரம் த சீட்ஸ் ஆஃப் பர்மன். இங்க மர்மன் அப்படின்னா அந்த ஸ்தானம், அந்த பாயிண்ட்ஸ் அங்கங்க வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மர்மஸ்தானா அப்படிம்பாங்க, தெரியாத இடங்கள். சோ நம்ம இந்த பிரத்யாகாராவில் நான் ஆல்ரெடி அந்த கதையை சொன்னேன். அதாவது வந்து அந்த ஐம்புலன்கள் வந்து அங்கங்க வெளியில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஐம்புலன்களை வந்து கரெக்டா உள்நோக்கி திருப்புறது. எக்ஸாம்பிள், உங்க வீட்டு பையன் வந்து வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கான், கூப்பிட்டா தம்பி வாடா அப்படின்னா வரமாட்டான். நம்ம ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்து வெளியே காட்டினா உடனே தம்பி உள்ள ஓடியாந்துருவான். சோ அந்த மாதிரி வெளியில் இருக்கிற மனதை உள்நோக்கி திருப்புறது. அடுத்து தாரணா, ஸ்டாக்னன்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த சித்தா. நெக்ஸ்ட் தியானா. அடுத்து வந்து தியானம் வந்து அந்த பிரத்யேக மனதை உள்நோக்கி திருப்புறோம். அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு இடத்துல குவிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிங் அகம் சின்மாத்ரா.
அகம் சின்மாத்திரமேவ, ரிஃப்ளெக்டிங் அகம் சின்மா, அதுவே நானாக இருக்கிறேன், தத்துவமசி. அந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்து சமாதி, அந்த தியானத்துல தன்னை இழந்து லயமாயிடுறது. ஓகேங்களா, அது கூட இணையிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப வந்து 10 யமா 10 நியமா இருக்கு. நம்ம வந்து பதஞ்சலியில 5 தான் கொடுத்திருப்பாரு, இங்க வந்து 10 இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், தயா, அர்ஜவம், ஷமா, திருதி, மித ஆகார, சௌச்சம், சேதி, யமா, தசாகா. மேல இருக்கிற 2 லைன், அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், தயா, அர்ஜவம், ஷமா, திருதி, மித ஆகார, சௌச்சம், சேதி, யமா, தசாகா. இங்க தசா அப்படின்னா 10ங்க. சோ இதுல வந்து இதுல எப்படி சார் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப வரிசையா கேட்டுருவாங்களா அப்படின்லாம் இல்ல. அக்கார்டிங் டு திரிசிகி பிராமண உபனிஷத், லிஸ்ட் அவுட் த யமாஸ் இன் இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. 5வதுல இருந்து 10வது வரைக்கும் சொல்லுங்க, 5ல இருந்து 1 வரைக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தபோ, சன்சுதிர், ஆஸ்திகம், தன ஆராதனம், ஹரி, வேதாந்த சிரவணம், சைவ, கிரிமதிச, சபோ ஜபோ விரதம். சோ தபம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அகிம்சா, சத்தியம், அதாவது வந்து உயிர் கொல்லாமை, உண்மையை பேசுறது, திருடாமை, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது, தயா, கம்பேஷன், அண்ட் அர்ஜவம், மோர்டாலிட்டி, அதாவது நமக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்றது. அடுத்து ஷமா, பர்பியரன்ஸ், அண்ட் திருதி, வில் பவர், மித ஆகாரம், அதாவது வந்து லைட் ஃபுட் எடுக்கிறது. அடுத்து சௌச்சம், சுத்தமா இருக்கிறது. அடுத்து நியமா, நியமம் அப்படின்னா தவங்கள் பண்றணும், சந்தோஷமா இருக்கிறது, அதாவது வந்து இறைவனை நம்புறது, தானம் பண்றது, ஹரி ஆதாரம் தான். இங்க ஒர்க்ஷிப்பா விஷ்ணு வந்து வழிபடுறது, வேதாந்த சிரவணம், நல்லதை கேட்கறது. ஓகேங்களா, இது வந்து வேதாந்த சிரவணம் அப்படின்னு சொல்லலாம், சித்தாந்த வாக்கிய சிரவணம் அப்படின்னு படிப்போம். அதை இப்போதைக்கு இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம அங்க வரப்ப நம்ம அதை இது பண்ணிக்கலாம். சோ மாடஸ்டி, டெட்டர்மினேஷன், அடுத்து சைலண்ட் பிரேயர், ஜபம் பண்றது, ஓம் நம சிவாய நம சிவாயன்னு சைலண்டா ப்ரே பண்றது. அடுத்து விரதம் இருக்கிறது. தேர்ட் ஒன்க்கு என்ன சார்? தப்ப சந்தோஷ, இதுக்கு வந்து மத்த சான்ஸ்கிரிட் வேர்ட் இருக்குல்ல சார், இதுக்கு இல்ல ஆஸ்திகம். ஆஸ்திகம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 17 ஆசனங்கள் இருக்கு. இதுல வந்து ஆசனங்கள் பாத்தீங்கன்னா 17 ஆசனங்கள். ஸ்வத்திகாசன், கோமுகாசன், வீராசன், பத்மாசன், பத்த பத்மாசன், குக்குடாசன், உட்டான கூர்மாசன், தனுராசன், சிம்ஹாசன், பத்ராசன், முக்தாசன், மயூராசன், மச்சைய பிதாகாசன், சித்தாசன், பச்சிமோத்தாசன், சுகாசன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு 17 ஆசனங்கள் இருக்கும். இதோட பிக்சர்ஸ் எல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்க, பிராணாயாமா. சோ அந்த பிராக்டிஸ் பிராக்டிஸ் அட் காஸ்ட் 16 இருக்குல்ல சார்? சொல்லுங்க. ஆமா, 17 சொன்னீங்களா சார்? 16 தான் இருக்கு இதுல. ஒரு நிமிஷங்க. 9 இங்க கீழே பிக்சர்ல இருக்கும் பாருங்க, பிக்சர்ல 17 இருக்கும். இதுல ஏதோ ஒரு ஆசனம் விட்டு இருக்கு, அதை செக் பண்ணிக்கலாம். மயூராசனா இல்லைன்னு நினைக்கிறேன், மயூராசனா இருக்கு. சோ அதை என்னன்னு செக் பண்ணிக்கிறேன், நீங்க அந்த பிபிடி வெரிஃபை பண்ணிக்கங்க. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பிராணாயாமா. பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யோக உபனிஷத்ஸ் இதை படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சித்தியா, அதாவது ஒவ்வொன்றுல நாம வெல் வெர்ஸ்ட் ஆகிறோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் யமாவை கடைபிடிக்கிறோம், அதுல நம்ம பெஸ்ட் ஆகிறோம், மாஸ்டர் ஆகிறோம். அடுத்து நியமா, ஆசனா, இதெல்லாம் ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நீங்க மாஸ்டர் ஆயிட்டு தென் கோ ஃபார் என்டர் இந்த பிராணாயாமா. பியூரிஃபிகேஷன் ஆஃப் நாடிஸ், ஒன் ஷுட் கோ ஃபார் த பிராணாயாமா. ஸோ நார்மலா நம்மளுடைய பாடி லென்த் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 96. உங்க கை கட்டவரில் வச்சு தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து அளந்தீங்கன்னா 96 டிஜிட் இருக்குமா. ஸோ வென் மெஷர்டு அப் ஹிஸ் த அப்பர் பார்ட் ஆஃப் தம்ப், ஸோ த லென்த் ஆஃப் பிராணா
இதோட பிளஸ் 12 கூட்டுனா நம்ம மூச்சு இழுத்து விடுற அந்த பிராணாவோட இது லென்த் சேர்றப்ப 108 ஆகும். So more than the body, by the practice of yoga, one can reduce the length of prana by generating the Agni. Then he is a knower of Brahman. அதாவது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூச்சு எந்த அளவுக்கு நாம விடுறத குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகமாகும். இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. So who is can reduce the length of prana by generating the Agni? He is the knower of Brahman. A 12-spoked chakra is there in the middle of the body. In those spokes, Lord Vishnu and other deities are found. So the above the chakra is the. Sorry, ஐயா சார் ஒரே டவுட் சார். இப்போ வந்து அந்த 96 வந்து அங்குலம் சொல்றாங்களா சார்? அப்ப பிராண 12 சொல்றது வந்து அவங்க எது சார் சொல்றாங்க? டியூரேஷன் அது சொல்றாங்களா? செகண்ட் நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் இல்லைங்க சார், ஆமா சார். அந்த இத வந்து 12ங்கறாங்க. அதான் சார் அந்த 12 வந்து எப்படி சார் ஒரு நிமிஷத்துக்கா 1 ஹவருக்கா எவ்வளவு டியூரேஷனுக்கு நாம ஒரு சொல்றாங்க? நாளைக்கு வந்து 21,600 தடவை இழுத்து விடுறோம்ல நாம ஆமா சார். இதுக்கு முந்தின ஓபன் அந்த மாதிரிங்க. ஒவ்வொரு டைம் அந்த 1 12 டேக்கு digit ஒரு தடவை இழுத்து விட்டா அந்த 12 இதுங்க சார். ஒரு புரியல சார். நாளைக்கு சார் நம்ம ஒரு நாளைக்கு வந்து 21,600 தடவை மூச்சு இழுத்து விடுறோம், ஓகேங்களா? சோ 96 பிளஸ் 12, அந்த 12ங்கிறது வந்து ஒரு தடவை இழுத்து விட்டா அது 12. இன்ஹேல் போயிட்டு எக்ஸேல் வந்தா. ஓகேங்க சார். ஓகேங்களா? அததான் வந்து அவன் ஒரு 12 ஆட் பண்றான் பாடியில. 96 பிளஸ் 12. ஓகே சார். இது வந்து இது எப்படி சார் அளக்குறாங்க அப்படின்னா நம்ம கட்ட விரல வச்சு அளக்குறாங்க. பிளஸ் இது அந்த 12 டிஜிட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது சித்தர்களோட கணக்குங்க, இது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இது. அந்த 12 வந்து அந்த அதாவது மூச்சு காத்து ஒரு நாளைக்கு 12 செகண்ட் தான் போணுமா இல்ல ஒரு இன்னேலேஷன் 12 செகண்ட் அப்படி கேக்குறேன் சார். நிமிஷத்துக்கு 15 மூச்சு விடுவாங்க, ஆனா இங்க 12 இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். மேம் அந்த இது இல்லைங்க, அதாவது லென்த் ஆஃப் பிராணா. நீங்க மூச்சு இழுக்குறீங்கல்ல, இழுத்து வெளிவிடுற லென்த். இப்ப நம்ம நல்லா காத்து விட்டா பலூன், ஒரு பலூனுக்குள்ள காத்து விடுறோம், அப்ப என்ன ஆகும்? பலூன் வந்து நல்லா விரிவடையும். இப்ப நம்ம மூச்சு வந்து நல்ல நீளமா போவோம், அப்ப வந்து நிறைய மூச்சு நாம செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி மூச்சை இழுத்து வெளிவிடுறது, அந்த 12 டிஜிட் லென்த் வந்து வெளியே போயிட்டு உள்ள வருதுங்க, அந்த விரிவடைதல். அதுதான் வந்து அந்த கான்செப்டுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க. சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அதாவது அடுத்த ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னா எப்பயுமே இதய கூட்டுல இருக்கிறார். அக்கார்டிங் டு திரிசிகி இந்த கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, அக்கார்டிங் டு திரிசிகி பிராமண உபனிஷத் வேர் காட் இஸ் பிளேஸ்டு அப்படின்னு கேட்பாங்க. 12 spoked chakra in the middle of the body. In those spokes, Lord Vishnu and other deities are found. ஓகேங்களா? 12 வீல் அந்த இது இருக்கக்கூடிய ஆரங்களுடைய சக்கரத்துல வந்து இறைவன் நம்ம பாடியில இருக்கு. அந்த பாடி இதுல ஒரு உட்கார்ந்துருக்காரு. யாரு? விஷ்ணு உட்கார்ந்துருக்காருங்களாம். So above the chakra is the Kundalini. The account of Kundalini in this Upanishad differ from the other scriptures. ஓகேங்களா? மத்த உபநிஷத்துல மூலாதாரத்துல இருக்கும், இங்க வந்து இதயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் above the navel in the horizontal line. நாவல் ரீஜனுக்கு மேல ஹரிசாண்டல் லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கம்போஸ்ட் வித் 8 டிஃபரெண்ட் கான்ஸ்டியூட் அண்ட் ஸ்பைரல் ஆஃப் 8 காயில்ஸ். இட் ரெகுலேட்ஸ் த பிராணா, அப்பானா அண்ட் ஆன்வர்ட் பேசேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட். அடுத்து பாருங்க, நாடிஸ் லொகேஷன். நாடிஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். So 2 angulas above the seat of Apana and 2 angulas below the seat of Gentles in the middle of the body. It is surrounded by several nadis, nearly 80,000 nadis. இதுல வந்து சுப நாடி, சங்கினி நாடி, அதாவது குஹு, கௌசிகி அப்படிங்கிற 2 நாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத வந்து நீங்க அதாவது நம்ம பிபிடி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான்
இதுல ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் சார் அப்படின்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க திரும்ப 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 இந்த பிபிடி படிச்சீங்கன்னா ஒரு தடவை படிக்கிறப்போ ஒரு தடவை புதுசா வரும். அடுத்த தடவை படிக்கிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாம். ஸோ அதை உங்களுக்கு படிக்க தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இதாகும். அடுத்து பாருங்க, பிராணா, அப்பானா, சமானா, உதானா, வியானா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறேன். அடுத்து பிராணாயாமா ப்ரொசீஜர். இதுல ஃபர்ஸ்ட் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து உபனிஷத்துல மட்டும் இல்ல, யோக உபனிஷத்து மட்டும் இல்ல, பகவத்கீதாவிலையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. The width of sheet should be twice as the height. It should be covered with darba, அதாவது தர்பா புல்லு, pusha grass and skin of blank antelope, having the comfort in his asana ஸ்வத்திகாசனா. சோ ஸ்வத்திகாசனாவுல உட்காந்து தர்ப புல்லு மேல, அதுக்கு மேல குசா கிராஸ், அதுக்கு மேல பிளாக் என்டலோப் இத போட்டு அதுக்கு மேல யோகி ஸ்வத்திகாசனா போஸ்ல உட்கார்ந்திருப்பாரு. So sit in the yoga posture, chin mudra and expel air through the pingala and do the nadi shuddhi pranayama. So இங்க வந்து நாடி சுத்தி பிராணாயாமா மட்டும்தான், வேற பிராணாயாமா எந்த பிராக்டிஸும் உங்களுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒன்லி நாடி சுத்தி பிராணாயாமா. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷகா, பூரகா, கும்பகா, ரேஷகா. Inhale, exhale, hold, inhale. So 32, 16, 64, 32. அதாவது 32 பங்கு இழுத்து 16 வெளிவிட்டுட்டு 64 ஹோல்டு பண்ணி அண்ட் 32 வந்து எக்ஸேல் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேச்சக தானே சார் பண்றாங்க, இன்ஹேல் பண்ணல, எக்ஸேல் தானே சார் பண்றாங்க. ஓ சாரி மேம், எக்ஸேல் அண்ட் இன்ஹேல், ஹோல்டு and exhale. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நமக்கு கேட்பாங்க அக்கார்டிங் டு திரிசிகி. இங்க வந்து உபனிஷத் நேம் மென்ஷன் பண்ணிடுவாங்க, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. எந்த உபனிஷத் பிரகாரம் எத்தனை தடவை செய்யணும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சோ 4 டைம்ஸ் பண்ணணும், மார்னிங், நூனு, சன் டவுன் அண்ட் மிட் நைட்டு. ஒரு நாளைக்கு அப் டு 80 கும்பகாஸ். அதாவது காலையில 20, நடுவுல மதியத்துல 20, சாயந்தரத்துல 20, மிட் நைட்ல 20, ஆக மொத்தம் 80. இந்த 80ம் ஒரே நாள்லயே பண்ணுவாங்களாங்க சார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நாள் 5 பண்ணுவாங்க, அதை ஒரு 2 மாசம் 5 பண்ணுவாங்க, ஒவ்வொரு செஷன்ல 5 அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி 5 ஆட் ஆகும். அப்புறம் திருப்பி 5 ஆட் ஆகிதான் அப்புறம் தான் இந்த 20 வந்து அதாவது இயர் எண்ட்ல தான் அந்த 20ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 80 டைம் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து நம்ம புக்ஸ்ல வந்து நீங்க என்ன வேற என்ன 2 புக் எடுத்து ரெஃபர் பண்றப்பதான் உங்களுக்கு அது என்ன டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், அப்ப ஒரே நாள்ல அப்ப 20 பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்போம். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல நம்ம என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியரா, அதாவது வந்து உங்களுக்கு நீங்க பிராணாயாமாவுல உள்ள போனோடனே டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அலைன்மெண்ட் அண்ட் சின், நம்மளுடைய பாவங்கள் முதலில் தொலையும், பாவங்கள் வினைகள் எல்லாம் தீரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஷேக் ஆக ட்ரோமர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதே மாதிரி இன்கியூரபிள் டிசீசஸ், நமக்கு எதெல்லாம் கியூரே பண்ண முடியாதுன்னு இருக்கிற டிசீஸோ எல்லாம் போக ஆரம்பிக்கும். அடுத்து சுப்பீரியர் டைப்ல உங்களுடைய நீங்க வந்து பொசிஷன் ரைட் பொசிஷன்ல அட்டைண்ட் ஆயிருவீங்க. உங்களுடைய ஸ்கேண்டி நம்மளுடைய வெளியே போற இது எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். பாடி வந்து உங்களுக்கு லைட்னஸ் ஆயிரும். திருஷ்டி வர ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து தூர திருஷ்டி, தூரத்துல என்ன நடக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆகாய ஸ்தோத்திரம் அந்த மாதிரி எல்லாம், அதாவது வந்து சூரியனுக்கும் நம்மளுடைய இது ஸ்ரோத்ர ஆகாசம், அக்கார்டிங் டு பதஞ்சலி ஸ்ரோத்ர ஆகாசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதாவது சித்திஸ். சோ இதெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த பிராணாயாமா ஸ்டேஜ்ல இதெல்லாம் கிடைச்ச முற்படுதான் அடுத்து வந்து நாம பிரத்யாகாராவுக்கு போறோம். பிரத்யாகாரா பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த மைண்ட் யூஸ் த பிராணா. ஷண்முகி முத்ரா க்ளோசஸ் த டோர் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். சோ இந்த ஒரு முத்ரா என்ன பண்ணுதுன்னா, பை திஸ் one should calm the mind and pull and apana over the belly. The projecting the prana at 18 marmasthana and changing seat one to the another. Actually 16 ஆகராஸ் தான் இருக்கும், இங்க வந்து 18 கொடுத்திருக்காங்க. மேபி இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதை உங்க ஹார்ட் காப்பில அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இது வந்து டிஃபரா இருக்கும் மத்த இதோட. இந்த 18 மர்மஸ்தானம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் டோஸ் ஆஃப் ஃபீட், ஆங்கிள்ஸ், ஷங்க்ஸ், நீஸ், தைஸ், ரூட் ஆஃப் தைஸ், ஆனஸ், ஜென்டில்ஸ், ட்ரங்க், நாவல், ஹார்ட், த்ரோட், ரூட் ஆஃப் ஹேண்ட்ஸ், எல்போஸ், the root of palate and root of nose and eyes, the root of forehead and upper part. ஓகேங்களா? இதெல்லாம் பிரத்யாகாரா. அடுத்து நெக்ஸ்ட் தாரணா. தாரணா அப்படின்னா இங்க வந்து பஞ்சபூத தாரணா. இது என்ன சார் பஞ்சபூத தாரணா அப்படின்னா, நம்ம பஞ்சபூதங்கள் மேல தாரணை பண்றோம். வேதாத்திரி மகரிஷியோட பஞ்சபூத நவகிரக தவம் மாதிரி ஒவ்வொரு பூதத்தின் மேல நம்ம தவம் பண்றோம். அப்ப அந்த மெடிடேஷன் பண்றப்ப என்ன ஆகுது, நீங்க வந்து அந்த பூதத்தினால பாதிக்கப்பட மாட்டீங்க. அதாவது உங்க வந்து மேல இருந்து போய் தூக்கி கீழே போட்டாலும் அந்த நிலத்தை வந்து நீங்க கீழே விழுந்தாலும் நிலம் வந்து உங்களை தாங்கிக்கும். எப்படி பிரகலாதனை மேல இருந்து தூக்கி போடுவாங்க, கீழே இருந்து ஒரு அம்மா வந்து டப்புன்னு கேட்ச் பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி அந்தந்த இத பூதத்தால் நீங்க பாதிக்கப்பட மாட்டீர்கள். இதுக்கு வந்து நம்ம பாடியில இருக்கு அந்த பொசிஷன், அந்த பாயிண்ட். நீ டு ஃபீட் பிருத்திவி. அடுத்து எல்லோ ட்ரைலேட்ரல், அது கலரு எல்லோ கலர் அண்ட் குவாட்ரைலேட்ரல் அந்த ஜாமெட்ரி. அப்புறம் இதுக்கு வந்து கடவுள் இருக்காங்க. யாரு அப்படின்னா அனுரோத்தா வித் 4 ஹேண்ட்ஸ் அண்ட் வியரிங் எ கிரவுண்ட். அனுராத்தா அவங்க பாத்தீங்கன்னா 4 கைகளோட கிரவுண்ட் போய் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம எவ்வளவு நேரம் சார் தாரணை பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து 5 காட்டிகா. 5 காட்டிகா அப்படிங்கிறது இங்க 24 மினிட்ஸ். அக்கார்டிங் டு யோக திரிசிகி பிராமண உபனிஷத் 1 காட்டிகா இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். அடுத்து ஜலம். ஜலம் பாத்தீங்கன்னா உங்க ஹிப்ல இருந்து நீ வரைக்கும், ஹிப்ல இருந்து நீ வரைக்கும் ஒயிட் கலர் கிரசன்ட் ஜாமெட்ரி, லார்டு நாராயணா. இதுல வந்து 10 காட்டிகாஸ் அல்லது 4 ஹவர்ஸ். அடுத்து அக்னி, நெருப்பு. நெருப்பு உங்களுக்கு தெரியும், நாவல் ரீஜியன்ல இருந்து ஹிப் ரீஜியன் வரைக்கும் ரெட் கலர் ட்ரையாங்கிள், லார்டு பிரத்யூம்னா 15 காட்டிகாஸ் அல்லது 6 ஹவர்ஸ். அடுத்து பாருங்க வாயு. வாயு பகவான், வாயு பூதம், நோஸ் டு நாவல். இது வந்து வாயு. பிளாக்கு சத்கோணம், அதாவது ஹெக்ஸாகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரையாங்கிள் ஷேப், அந்த கலர் ஜாமெட்ரி. அடுத்து லார்டு சம்ரக்ஷனா 20 காட்டிகாஸ். அடுத்து வந்து ஆகாஷ் டு நோஸ் பிரம்மரந்திரா. ஆகாஷ் நோஸ் டு பிரம்மரந்திரா. ஸ்மோக் கலர் சர்க்கிள் ஷேப் அந்த ட்ரையாங்கிள், லார்டு வாசுதேவர். ஆஃப்டர் தியான ஸ்டேட் கண்டினியூஸ். ஓகேங்களா? அப்படியே வந்து தியான ஸ்டேட் கண்டினியூ ஆகும். சோ இதனால் என்ன சார் ஆகும்? யோகாசன ஹேண்ட்ஸ் இந்த கிருத்தியாஞ்சலி முத்ராவில் உட்காந்து ஹார்ட் ரீஜன்ல நம்மளுடைய கண்கள் வந்து டிப் ஆஃப் த நோஸ், இத ரோஸ் நம்மளுடைய பல் வரிசை வந்து டச் பண்ணாம பாடி ஸ்ட்ரைட்டா உட்காந்து மனதை உள்நோக்கி அடக்கிறப்ப வாசுதேவரை நினைச்சு 3 ஹவர்ஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணினால் ஆல் சின்ஸ் ஃப்ரம் 7 birth வில் டெஸ்ட்ராய்டு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய மலை போல் இருக்கக்கூடிய பாவத்தை எது மூலியமா தீர்க்கலாம் சொல்லுங்க? பிராணாயாமா பண்ணா சார். பிராணாயாமா பண்ணா தீக்கலாமா? அது முடியாதுங்க மேடம். தியானம் பண்ணாதான் தீர்க்க முடியுமா? அது வரும் அடுத்த உபநிஷத்துல. சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இப்ப நான் கேட்டதை லாஸ்ட் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எ மவுண்டைன் லைக் சின் இஸ் அவைலபிள், ஹவு டு டெஸ்ட்ராய் அப்படின்னு, அதுதான் கொஸ்டின் போன தடவை. சோ நம்ம தியானத்தின் மூலியமா சமாதி இதை பண்ணிடலாம், பாவங்களை நீக்கி கொள்ளலாம். அடுத்து ஆல் சின்ஸ் ஃப்ரம் த 7 birth will destroy. Functioning waking state is free navel to heart. Functioning of dreaming state is at throat. அடுத்து functioning of sleep state is palate. அடுத்து functioning of 4th state duriya is fixed in the brow and beyond the 4th state duryatita. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா நம்ம அந்த தியானம் வந்து பண்ணிக்கிட்டே மேல ஏறுறோம். ஸோ அடுத்து ஃபைனலா வந்து சமாதி. ஓகேங்களா? மெடிடேட் ஆன் இம்பெர்சிபிள் கான்சியஸ்னஸ் சீட்டட் இன் த லோட்டஸ் ஹார்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கடம்பா ஃப்ளவர் பியாண்ட் துரியா லைக் லேம்ப் இன் த வைன்லெஸ் பிளேஸ் அண்ட் என்லெஸ் ஃபுல் ஆஃப் பிளிஸ் அண்ட் டார்ஜிலிங் லைக் ஏ ஜெம். அதாவது பாத்தீங்கன்னா
நம்ம இதய கூட்டல் வந்து இறைவன் இருக்கிறார் அப்பயே சொன்னீங்களா, அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாராம், இந்த ஸ்டோன்ஸ் நவரத்தினங்கள் கல்கள் பதிக்கப்பட்ட, அப்ப நான் சொல்றது அப்படியே வந்து ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு இங்க இருந்து ஒரு தீவுல போறீங்க உள்ள, அப்படியே நீங்க அந்த உலகத்துல கனவுல போறீங்க. அந்த இறைவன் வந்து ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல கடற்கரையில இருக்கிறாரு. அந்த தீவுல மரம் வந்து 4 ஒரு மரம் இருக்கு, ஆலமரம். அது அதோட கிளைகள் வந்து வேதங்களாகவும், ஒரு கல்லு ஒரு நவரத்தன கல்கள் வந்து கீழே போட்டு ஒரு வைர இதுல உட்கார்ந்துருக்காரு, இறைவன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த காற்று அசையாம ஒரு தீபம் எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த நுனி, அத வந்து அந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காரு அந்த இறைவன். அந்த மாதிரி நம்மளுடைய இதய கூட்டுல அந்த இறைவன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஜரண்ட சங்கீதாவில திரும்ப பார்ப்போம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, யோக தத்துவ உபனிஷத், திரிசிகி பிராமணோ உபனிஷத். இது வரைக்கும் நாம பார்த்தோம். இன்னும் நாம பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு 4 உபனிஷத் இருக்கு. சரி, யோக தத்துவ உபனிஷத் ரொம்ப ரொம்ப முக்கியமான உபனிஷத். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a 46th உபனிஷத். கிருஷ்ண யஜுர்வேதா கன்சிஸ்ட் ஆஃப் 142 வெர்சஸ். இதுல 142 வெர்சஸ் இருக்குங்க. கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு கீழே வரக்கூடியது. அதாவது எசன்ஸ் ஆஃப் யோகா, மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசன்ஸ் ஆஃப் யோகா. இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா கடவுள் யாரு இங்க அப்படின்னா, இங்க லார்டு விஷ்ணு தான் இங்க சுப்ரீம் புருஷா. நம்ம வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து அக்கார்டிங் டு யோக தத்துவ உபனிஷத், லார்டு விஷ்ணு இஸ் த சுப்ரீம் புருஷா அண்ட் சுப்ரீம் ஸ்பிரிட். அவர் தான் யோகி, அவர் தான் கிரேட் மெடிடேட்டர். அப்புறம் அவர் தான் வந்து உண்மையை கூட்டிட்டு போறவரு, அதாவது வந்து உண்மையை காட்டக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. யாராரு அப்படின்னா, லார்டு விஷ்ணுவும் லார்டு பிரம்மாவும் பேசஸ் ஆஃப் யோகா பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அண்ட் அப்புறம் வேற என்ன சார் இந்த உபநிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ், அதாவது மெடிடேஷன் பண்ணுனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் ஒன்லி நாலேஜ், அல்டிமேட் ரியாலிட்டி அண்ட் சுப்ரீம் செல்ஃப் by which can lead to the path of liberation and self-realization. ஓகேங்களா? அடுத்து, ஜீவா is ensnared in Maya by worldly pleasure and torments. The way of releasing, breaking Maya snare which destroy incarnation of death and old age disease leads to path of கைவல்யா. என்ன சார் இது அப்படின்னா, ஒன்னும் கிடையாதுங்க. நம்ம வந்து மாயையினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மாயை அதாவது அறியாமை, அவித்யா, இதையெல்லாம் நாம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, இந்த ஓல்டேஜ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இறைவனை நோக்கி கூட்டிக்கிட்டு போகணும். அதாவது கைவல்யம், அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு வந்து அதை பத்தி அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த உபநிஷத் டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து மோட்ச தத்துவம், அதாவது மோட்ச தத்துவத்தை பத்தி, அதாவது நாலேஜ் வித்தவுட் யோகா அண்ட் யோகா வித்தவுட் நாலேஜ் கேனாட் செக்யூர் மோக்ஷா. யோகத்தை பற்றிய அடிப்படை அந்த அறிவு இல்லாம நாம இறைவனை, அதாவது மோட்சத்தை பத்தின அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தாதான் நம்ம அந்த இறைநிலையை பத்தி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல வேதாத்ரி மகரிஷி இதுல சொல்லுவாங்க, அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம்னு கடைசியா சொல்லுவாங்க. நீங்க உடல் நலம் இருந்து, நிறை செல்வம் இருந்து, எல்லாமே நீங்க அனுபவிச்சுட்டு போனாலும் கடைசியா நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியணும். மெய் ஞானம், அந்த உயர்நிலை அறிவு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேல யோகாங்கிறது வந்து நமக்கு அதனுடைய அறிவு நமக்கு தேவை. சரி, இதுல யோகத்தோட பேசஸ் என்னங்க அப்படின்னா, பாருங்க, நான் இன்னைக்கு மேம் கிட்ட நான் சொன்னது வந்துருச்சு. மந்திர யோகம், லய யோகம், ஹட யோகம், ராஜயோகம். இதுதான் ஆர்டர். மந்திர யோகம், லய யோகம், ஹத யோகம், ராஜயோகம். So in the Upanishad, Vishnu states to Brahma that yoga is the one practice of various kinds and chief of are 4 types. அதாவது மந்திர யோகம், மந்திரம்னா உங்களுக்கு தெரியுங்க, மந்திர 51 லெட்டரை மாத்தி மாத்தி போட்டு நாம சேன் பண்றது. நீங்க ஓம்னு வச்சுக்கலாம், எது ஓம் தாங்க பெஸ்ட், வேற அதெல்லாம் எந்த மந்திரமும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, லய யோகம். லய, டீப் கான்சென்ட்ரேஷன்.
அடுத்து ஹதயோகம் த்ரூ எக்ஸ்கர்ஷன். எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸசைஸ், ஆசனங்கள் மூலியமா நாம பிராக்டிஸ் பண்றது, ஆசனங்கள் மூலியமா. அடுத்து ராஜயோகம். ராஜயோகம் பாத்தீங்கன்னா இட் இஸ் த சீப் ஆஃப் யோகா. நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஃபைனலா அட்டைன் பண்ணுவோம். யமா, நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இறுதி நிலை. இதுல வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. நீங்க இந்த ராஜயோகத்துக்கு சமாதி அப்படிங்கிறதுக்கு உள்ள அடுத்து என்ட்ராகிறப்ப நமக்கு 4 ஸ்டேஜ், அதாவது ஆரம்ப அவஸ்தா, கட அவஸ்தா, பரிச்சி அவஸ்தா, நிஸ்பாத்தி அவஸ்தா. ஓகேங்களா? இத வந்து கொஞ்சம் காதுல வாங்குங்க. நீங்க தயவு செய்து எழுத வேண்டாம், ஒரு நிமிஷம் காதுல கேளுங்க, அப்புறம் நீங்க எழுதிக்கங்க. சோ ஆரம்ப அவஸ்தா முதல்ல வந்து நீங்க நாம ஆல்ரெடி சொன்னோம், யமா, நியமா, ஆசனான்னு சொன்னோம். சோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் பிகினிங், ஆரம்பம் அப்படின்னா அஜித் நடிச்ச படம் இல்லைங்க, இங்க ஆரம்பம் வந்து பிகினிங். அதாவது வந்து இந்த என்டர் இந்த யோகா, அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அதை சொன்ன பாத்தீங்களா, யமா, நியமா, அப்புறம் ஆசனம். அந்த 3 வந்து நீங்க பிராக்டிஸ் ப்ராப்பரா பண்ணிட்டு அடுத்து 3வது ஸ்டேஜ் பிராணாயாமாவுக்குள்ள என்டர் ஆவீங்க. அதுதான் வந்து கட அவஸ்தா. The second integration stage to learn breath regulation and relationship between body and mind. இப்ப பிராணாயாமாவுக்குள்ள நீங்க என்டர் ஆன மறுபாடு நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து 3rd ஸ்டேஜ் பரிச்சி அவஸ்தா. நீங்க பிராணாயாமாவுக்குள்ள என்டர் ஆயிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நாடி சுத்தி இதெல்லாம் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த அடுத்து வந்து தாரணிக்குள்ள உள்ள என்டர் ஆகும். தாரணைக்குள்ள என்டர் ஆகிறப்ப உங்களுக்கு சில சித்திஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நாடி சுத்தி பண்றப்பயே நீங்க ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சோடனே உங்க பாடி வந்து லைட்டா ட்ரம்ப் ஆகும். அதாவது எப்படின்னா நடுங்கும். நான் அன்னைக்கு ஒரு கொஸ்டின் சொன்னேன், இந்த மாதிரி பிராணாயாமா பிராக்டிஸ் பண்றப்ப வேர்வை வரும், வேர்வை வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதை வந்து நம்ம பாடியில அப்படியே ரஃப் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யோகி வந்து தன்னுடைய ஒரே கையால ஒரு யானையை அடிக்கிற அளவுக்கு பலம் வரும். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. இது என்னமோ இவர் புதுசா சொல்றாரு அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நான் சொல்ற ரெஃபரன்ஸ் புக்ல, அந்த யோக உபநிஷத்துங்கிற அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு இதெல்லாம். அதுக்கு பேர் புஜாரி சித்தி. அந்த சித்தி எல்லாம் வந்து அந்த கட அவஸ்தாவிலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பரிச்சை அவஸ்தாவில இந்த மாதிரி ஒவ்வொரு அவஸ்தாவா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா வர்றப்ப இந்த 4வது ஸ்டேஜ் தான் வந்து கன்சுமேட் சமாதி அண்ட் ரியலைஸ் ஆத்மன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம உள்ள இந்த சித்திஸ் எல்லாம் தாண்டி அப்புறம் தான் நம்ம உள்ள என்டர் ஆகும். இததான் மகரிஷி வந்து மகரிஷி பதஞ்சலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க எது வந்தாலும் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தாதான் நம்மளுடைய இறுதி நோக்கமான கைவல்யத்துக்கு போக முடியும். நீங்க நம்ம சித்திஸ் கிடைக்குதுன்னு நம்ம இருந்துட்டா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அது வந்து நிஸ்பாத்தி அவஸ்தா. சோ இந்த 4 அவஸ்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆரம்ப அவஸ்தா, கட அவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, நிஸ்பாத்தி அவஸ்தா. இந்த ஒவ்வொரு அவஸ்தாவும் வந்து இதுல பெல் சவுண்ட் எல்லாம் வரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்டர் ஆகுறப்ப. அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வேற இன்னொரு டெக்ஸ்ட்ல பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மந்திர யோகா. மந்திர யோகா இது நான் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த மந்திர யோகா இஸ் a discipline of auditory repetition of mantras but stated to be an inferior form of yoga. ஜஸ்ட் ஒரு 12 வருஷம் இருந்தா போதுங்க, நீங்க இதுல மூலியமா சித்தி அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் 12 இயர்ஸ். நம்மால வந்து இந்த பழனியில் இருக்கிறவர் வந்து அருணகிரிநாதர் கொடுத்த மாதிரி, தம்பி நீ கண்ணை மூடி உட்காருங்க, சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அப்படியே உட்காந்தே தான் இருந்தாரு. ஓகேங்களா? சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் தான் நாக்க நீட்டு அருணகிரி அப்படின்னு நாக்குல எழுதுவாரு. எழுதி அப்புறம் அவர் பாட்டு பாடுவாரு. அந்த மாதிரி இதுல நமக்கு வந்து ஒரு 51 அக்ஷரங்கள் இருக்கும், அதை மாத்தி மாத்தி போடுவோம். ஐம், கிளீம், சௌம், லம், வம், அந்த மாதிரி ஒரு சில மந்திரங்கள் அந்த லெட்டர்ஸ் மூலியமா நம்ம சேன் பண்றது. நம்ம சான்ஸ்கிரிட் மந்த்ராஸ் தாங்க. அடுத்து லயயோகம். லயயோகம் அப்படிங்கிறதுனா இட் இஸ் presented in the discipline of dissolution where the focus on thinking of the Lord with எல்லா இதுலயும் இறைவனை பார்க்கிறது. all the times while doing day to day activities எல்லாமே முருகன். ஓகேங்களா? எனக்கு முருகனை பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்க அதுல அந்த இடத்துல எல்லாமே பாக்குறீங்க. ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி இதுல இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல கடைசியா சொல்லுவார், அந்த வின் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் சொல்லிட்டு
இந்த விண் அறிவே உயர் 7ஆம் 6 அறிவு பெற்ற மனிதனாக படைத்து வந்துள்ளது. இங்க என்னுடைய உடல்ல என்ன இருக்கோ அதுதான் மற்றவர்களுடைய உடல்ல இருக்குது அப்படிங்கிற அந்த உயர் அறிவு நமக்கு வரப்ப நம்ம தீங்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அந்த இது மாதிரி அதுதான் லய யோகம். The Laya Yoga, the second in the order of importance, is oriented towards assimilation by the chitta or mind, wherein the person always thinking of formless ஈஸ்வரா. இங்க ஈஸ்வரன் அப்படின்னா நம்ம இமயமலையில உட்கார்ந்து இருக்கிறவர் இல்லைங்க, இவர் வந்து புருஷா, விசேஷ புருஷா. வேத மகரிஷி பதஞ்சலி சொல்ற விசேஷ புருஷா. நம்ம இந்த குடுகுடுப்பை வச்சிருக்கிற அந்த சிவன் கிடையாது, இவரு வேற. அவருக்கு பேர் என்னன்னா இங்க ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவா வந்து இவர் எல்லாத்துக்கும் மேல ஆதிசக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆதிபராசக்தின்னு சொல்றோம்ல, அவங்க மாதிரி இவர் வந்து ஒரு ஆதி. சோ இந்த ஆர்டர் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ஆனா விஷ்ணுவை தான் கும்பிடுவாங்கன்னு சொல்லுவீங்க சார், அப்படி கிடையாதுங்க சார்? மேம் அதாவதுங்க மேம், இங்க வந்து விஷ்ணுங்கிறது என்னன்னா இது வந்து புருஷான்னு வச்சுக்காங்களேன், புருஷா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஒரு இது வச்சுக்கிறோம். ஆக்சுவலா எல்லாமே ஆத்மா தான், அவருதான். அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. அதுதான் என்ன இது, இந்த மீனாட்சி கல்யாணம் அந்த இதுல காட்டுவாங்க. என்னுடைய பாதி தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவரோட இதுல இருந்து வந்து பண்ணுவாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். சங்கர நாராயணன், அதுதான் சங்கரன் கோயில்ல இருக்கிறீங்க. சங்கரரும் நாராயணரும் ஒண்ணுதான், சிவனும் நாராயணனும் ஒண்ணுதாங்கிறது அந்த சங்கர நாராயணர் உருவம். அடுத்து ராஜயோகம். ராஜயோகம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் யோகின் டிட்டாச் himself from the world, the tool for meditation, state the text is pranava or om mantra. சோ இதுல 8-fold யோகா. 8-fold யோகா முதல்ல என்னன்னா இதுலயும் அதே சேம் தான். அஷ்டாங்க யோகா, யமா, நியமா. இதுல எது சார் இம்பார்ட்டன்ட்? இதுலயும் 10 இருக்கு. டெம்பரன்ஸ் ஆஃப் ஃபுட். நியமா பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அப்சர்வேஷன்ஸ், அதுலயும் 10 இருக்கு. அதுல நான் வயலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆசனாஸ் பொறுத்த வரைக்கும் 80 ஆசனாஸ் இருக்கு. சித்த, பத்ம, சிம்ஹ, பத்ர, SSBB ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிராணாயாமா, கண்ட்ரோல் ஆஃப் பிரீத், கான்குவரிங். அடுத்து பிரத்யாகாரா, கான்குவரிங் த சென்சஸ். அடுத்து தாரணா பொறுத்த வரைக்கும் பஞ்சபூத தாரணா. அடுத்து நெக்ஸ்ட் தியானா, செல்ஃப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மெடிடேட்டிவ் கான்சியஸ்னஸ். மேம் சொல்லுங்க மேம், சொல்லுப்பா. ஞாமால எப்படி சார் நான் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இது சார் இப்ப கேக்குதா? கேக்குது சார். இது ஞாமால எப்படி சார் நான் வயலன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு வரும்? அக்கார்டிங் டு யோக தத்துவ உபனிஷத் இங்க இப்படிதான் வரும். நான் அதுதான் சொல்லிட்டேன், இந்த உபநிஷத்துல இப்படிதான் இருக்கும். இங்க வந்து நான் அதுல இப்படி படிச்சேன், இதுல நான் இப்படி வருங்க சார் அப்படின்லாம் இல்லைங்க. இந்த உபநிஷத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இல்ல யாமாஸ்ல தான் அஹிமிசானா நான் வயலன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல அதுதான் அதேதான். அதே வந்து அந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா நியமாவில வரும். இதுல வந்து ரெண்டுலயும் மாறி வருங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு யோக தத்துவ உபனிஷத் இப்படி வரும். ஓகே ஓகேங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹதயோகா பிராக்டிஸ். ஹதயோகா பிராக்டிசஸ் பண்றதுக்கு நமக்கு 4 இது இருக்கு இங்க. 12 சப்டிவிஷன்ஸ், 3 முத்ராஸ். 3 முத்ரா ரொம்ப முக்கியம். மகா முத்ரா, மகா வேத முத்ரா, கேசரி முத்ரா. இங்க மகா முத்ரா அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. மூலபந்தா, உட்டியான பந்தே, ஜலேந்திர பந்தா, 3 பந்தா ஒரே நேரத்துல செய்யறது மகா முத்ரா. அடுத்து அத 3ஐயும் செஞ்சு முன்னாடி குனிஞ்சு டோஸ பிடிப்பாங்க. அடுத்து மகா வேத முத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பத்மாசனாவில உட்காந்து அதே பந்தாவில கைகளை ஊனி பாடியை ரைஸ் பண்ணுவோம். அடுத்து கேசரி முத்ரா, நாக்க உள்ள மடிச்சு மேல வைக்கிறது. இத தெரிஞ்சுக்கங்க போதும். இதுக்கான பிராக்டிசஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்தர் டெக்ஸ்ட்ல பார்ப்போம். அடுத்து பந்தாஸ் பொறுத்த வரைக்கும் மகாபந்தா, மூலபந்தா, உட்டியான பந்தா, ஜலேந்திர பந்தா. மகாபந்தாங்கிறது 3 பந்தாவும் சேர்த்துனது, அதாவது மூலபந்தம், உட்டியான பந்தம், ஜலேந்திர பந்தம். மூலபந்தம்ங்கிறது ஆனஸ் லாக்கு, உட்டியான பந்தாங்கிறது ஸ்டொமக்க உள்ள இழுத்து டைட் பண்ணுவோம், ஜலேந்திர பந்தாங்கிறது த்ரோட் லாக். புரியுதுங்களா?
அடுத்து பாருங்க தீர்க்க பிரணவ சாதன் அந்த சித்தாந்த சிரவணம். தீர்க்க பிரணவ சமாதன் அதாவது தீர்க்க பிரணவ வந்து மெடிடேஷன், பிராண இது ஓம் மெடிடேஷன் அண்ட் சித்தாந்த சிரவணம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கேட்கணும். சித்தாந்த சிரவணம் இது முன்னாடி போன உபநிஷத்துல பார்த்துட்டு வந்தோம். நல் வார்த்தைகளை கேட்கறது, அதாவது வந்து இந்த இந்த கூட்டங்கள் எல்லாம் போய் கலந்துகிட்டு அங்க நடக்கிற பகவத்கீதை சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேட்கறதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரோலி, அமரோலி, சகஜோலி. So note, according to this Upanishad, Raja Yoga is achieved through the Hatha Yoga. No differentiation is clearly mentioned. இதுல இந்த ராஜயோகாவை அட்டன் பண்றதுக்கு நமக்கு இந்த ஹதயோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஹதயோகாங்கிறது வித்தவுட் ஹதயோகா ராஜயோகா நம்ம அட்டைன் பண்ண முடியாது. சார் இன்னொரு டவுட், இதுல 4 பந்தாஸ் இருக்குல்ல சார், அதுல மகாபந்தா, மூலபந்தா, உத்தியான பந்தா, ஜலந்தர பந்தா இருக்கு. சோ மகாபந்தான்றது வந்து அந்த 3 பந்தாஸ் தானே சார்? ஆமா, 3 பந்தாவும் சேர்த்தி பண்ணுனா அது வந்து மகாபந்தா. ஓகே ஓகே, அட் டைம் சேர்த்து பண்ணணும். ஓகே ஓகே. ஆமா 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 ஆமாங்க. இது மூலபந்தான்றது தனியா பண்றது, உத்தியான தனியா பந்தா பண்றது. ஆமா ஆமா, உத்தியான பந்தா தனியா பண்றது, ஜலேந்திர பந்தா தனியா பண்றதுங்க. இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்ல பாப்போம். அதே மகாமுத்ராஸும் அதேதான், சேம் தானே சார்? மகாமுத்ரா வந்து 3 பந்தா போட்டு முன்னாடி குனிஞ்சு பிடிக்கணுங்க. இந்த பச்சிமோத்தாசனாவுக்கு ப்ரிப்பரேட்டரி ஒண்ணு பண்ணுவோம். ஒரு கால மடக்கி கையை ரைஸ் பண்ணி முன்னாடி குனிஞ்சு டோஸ் பிடிப்போம். அந்த டைம்ல வந்து அந்த முத்ரா போட்டு பிடிப்போம். அது வந்து மகாமுத்ரான்னு சொல்லுவோம். பட் ஆனா அதுல லாக் எதுவுமே பண்ண மாட்டோம்ல சார்? அது நம்ம இதுல பண்ண மாட்டேங்க. ஆஸ் பர் டெக்ஸ்ட் வந்து லாக் பண்ணுவோம். ஓகே சார். ஆஸ் பர் இதுங்களா? ஓகேங்களா? அடுத்துக்கு போலாங்க. அடுத்து வந்து நான் சொன்னதுதான் இங்க இருக்கும், 12 சப்டிவிஷன்ஸ். சோ அடுத்து பாருங்க, நேரா கஜ கஜ கஜன்னு போயிட்டு விபரீத கரணி முத்ராவுக்கு போயிடுறோம். விபரீத கரணி முத்ராங்கிறது ஜஸ்ட் தலைகீழ நிக்கிறது தான். இத நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, while gets down and feet up, he should remain for a minute for first day, gradually adding the time by minute, he should practice விபரீத கரணி. ஆக்சுவலா அந்த விபரீத கரணியில ஒரு பெனிஃபிட் இருக்குது, நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ளவ் போஸ்ட்ல நம்ம ஹதயோகால என்ன சொல்றோம், அபானாவும் பிராணாவும் கம்பைன் பண்றோம்னு சொன்னோமா. ஈஸியா ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா விபரீத கரணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். அழகா வந்து த்ரோட் லாக் ஆயிரும். நீங்க தலைகீழ நிக்கிறப்ப என்ன ஆகும், இந்த விபரீத கரணி இங்க வந்து தலைகீழ் நிப்போம். ஆக்சுவலா நம்ம ப்ளவ் போஸ்ட் சப்போர்ட் கொடுக்க மாட்டோம், தலைகீழ டைரக்டா தலைகீழ் நிப்போம். அப்போ என்ன ஆகுனா அழகா போய் 2 மீட் ஆகும். அதாவது அபானவாயும் பிராணவாயுவும் அழகா மீட் ஆயிரும் அங்க நாவல் ரீஜன்ல. So who wants to get rid of death should practice this for 1 yama. இதுல ஒரு 3 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுனா ரிங்கிள்ஸ், கிரே ஹேர் இது எல்லாமே போயிருங்களாம். அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு விச் முத்ரா இஸ் பிராக்டிஸ் டு ஹெல்ப்ஃபுல் த ரிமூவ் த ரிங்கிள்ஸ் அண்ட் கிரே ஹேர் அப்படின்னு கேட்பாங்க. இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு முத்ரா இருக்கும், அதை ரெண்டையும் கேட்பாங்க. ரெண்டும் சேர்த்து வச்சு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தீர்க்க பிரணவ சமாதானம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆவோயும் இல்லைன்னா ஹம்சா பேர்டு. நெக்ஸ்ட் சித்தாந்த சிரவணம், லிசனிங் த டாக்டரின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க வஜ்ரோலி, ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் செமன் ஆஃப்டர் எக்ஸுகுலேஷன் மிக்ஸ்டு வித் ஃபீமேல் டிஸ்சார்ஜ் பை யோனி. அதாவது செமன் ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து அதை உள்ள இழுக்கிறது. அடுத்து பாருங்க சகஜோலி, சகஜ் பிளஸ் ஆயில் spontaneous to the castor and it is a contraction of urinary passage in the woman to activate swadhisthana and redirect sexual energy to the spiritual practice. அடுத்து அமரோலி, ஒருத்தரோட யூரினை குடிக்கிறது. ஓகேங்களா? டயட் அண்ட் தினச்சரியை பொறுத்த வரைக்கும் டூஸ், ரிச் மில்க் அண்ட் நீ தான் சாப்பிடணும். குக்குடு வீட், கிரீன் கிராம் ரைஸ் தான் சாப்பிடணும். எதெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படின்னா உப்பு, சால்ட், மஸ்டர்டு, ஆசிட், ஆஸ்ட்ரஜென்ட் அண்ட் புஞ்சன் டிஸ், ஆல் வெஜிடபிள், ஆஸ்ட்ரோபோடியா, ப்ராக்சிமிட்டி டு ஃபயர், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அண்ட் டிராவல்,
should desist from early morning bath. காலையில எந்திரிச்சுலாம் குளிச்சிடாதீங்க, பாத்துக்குங்க. யோக தத்துவ உபநிஷத்து பிரகாரம் காலையில எந்திரிச்சு குளிச்சிட கூடாதான். ஃபாஸ்டிங் அண்ட் பாடிலி எக்ஸ்கிரீஷன், விரதம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சில இதெல்லாம் கேட்டீங்கன்னா இது என்ன இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும். பட் அது வந்து அக்கார்டிங் டு டெக்ஸ்ட் அப்படி அவங்க இருந்திருக்காங்க, சித்தர்கள் முனிவர்கள் அப்ப இருந்திருக்காங்க அப்படி. அடுத்து பாருங்க பிராணாயாமா. பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் அதே நாடி சுத்தி சேம் அதே தான். நீங்க இதை பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, upon practice of pranayama after reaching கேவல கும்பகா for 3 months. கேவல கும்பகா அப்படிங்கிறது இங்க என்னன்னா அப்படியே ஸ்டாப், நிறுத்தி வைக்கிறது. மூச்சை வெளியும் விடாம உள்ளேயும் போகாம வெளியே வராம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அதை நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண ஒரு 3 months நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப பியூரிபிகேஷன் ஆஃப் நாடிஸ் இஸ் அட்டைன்ட், லைட்னஸ் ஆஃப் த பாடி, லஸ்டர் அண்ட் இன்க்ரீசிங் டைஜஸ்டிவ் பவர், ஜாத்ராக்னி, ஸ்லிம்னஸ் ஆஃப் பாடி. உங்களுடைய தேகம் மன்மத தேகம் ஆயிரும். நம்ம சிம்பு மன்மதன் இல்ல, கடவுள் மன்மதன். இந்த அம்பு வச்சுக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அவரு. அடுத்து பாருங்க, இத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைமரி சித்திஸ் உங்களுக்கு ஒவ்வொன்னா வர ஆரம்பிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, பத்மாசனாவில் உட்கார்ந்து பண்றப்ப ஹெல் மூவ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் ஹி ஹாவ் லிவ் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் மூவ் லைக் எ சூப்பர் ஹியூமன். சூப்பர்மேனா மாறிடலாம், அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸ்கிரீஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் அண்ட் ஃபேஸ் இஸ் ஷார்ட், ஸ்லீப்பிங் டைம் இஸ் எனஃப். அதாவது உங்களுடைய யூரின் வந்து இது யூரின் நம்ம மோஷனு இது எல்லாமே அந்த தங்க நிறத்துக்கு மாதிரி மாறிடுங்க. இது எல்லாமே குறைஞ்சிரும். நீங்க ஒரு கொஞ்ச நேரம் தூங்குனா போதும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லு இது எல்லாமே எதுவுமே வராது. அதாவது அந்த இது வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் பாடி. அட்டைன் த புஜார சித்தி. ஓகேங்களா, புஜார சித்தி வந்துருச்சு. ஹீஸ் அ fit enough to conquer all creations on the earth. He will similar to மன்மகத். நான் சொன்னது வந்துருச்சுங்களா, மன்மதன் ஆயிடுறீங்க நீங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆரம்ப அவஸ்தா. ஒவ்வொரு அவஸ்தாவிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகிறோம். டூ த பிரணவ ஜபா. அந்த ஆவோயி மந்த்ராவை நம்ம அப்படின்னு நம்ம பண்றப்ப டெஸ்ட்ராய் த சின் அக்குமுலேட்டட் ப்ரீவியஸ்லி. அந்த முன்னாடியே நம்ம தியானம் ஸ்டார்ட் பண்றப்பே சொன்னோம், மலை போல் இருக்கக்கூடிய பாவங்களை போர்க்கக்கூடியது இந்த தியான யோகம் அப்படின்னு சொன்னோம். The by practicing this kind of is taken first step and final step achievement of yogi. It is a compromise of இந்த ஆவோயும் அந்த மந்த்ரா அந்த மீனிங் அதுதான் வந்து 3 வேர்ல்ட சொல்லுது. பூர் புவர் ஸ்வகர், அப்புறம் ரிக் யஜுர் சாம அண்ட் 3 வேலைகள் சந்தியா வந்தனம்னு சொல்லுவாங்க. மார்னிங், நூனு, நைட்டு. 3 ஃபயர், தக்ஷிண காலம், கர்பாத்யா அண்ட் ஆகாம வன்யா. அப்புறம் 3 குணங்கள், சத்துவம், ரஜசு, தமசு. இந்த ஆவோயும் வந்து 3 குணங்கள், 3 உலகங்கள், 3 வேதங்கள், 3 சந்தியாவந்தன அந்த காலங்கள், 3 ஃபயர் இதோட சேர்ந்ததுங்க. அதுதான் இங்க அந்த 3 3 3 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஹடாவஸ்தா. நீங்க அந்த ஆரம்ப அவஸ்தாவில நீங்க ரெடியான ஒருபடு. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ், த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யோகா பிராக்டிஸ் தட் ரிக்வயர்ட் எஃபர்ட் ஆன் த பார்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். கட அப்படின்னா வித் த கோல் ஆஃப் பிரிங்கிங் யூனியன் ஆஃப் பிராணா அண்ட் அபானா. ஓகேங்களா. சோ அது அதே மாதிரி மனசு அண்ட் புக்தி ஆஸ் வெல் அஸ் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மன். யூனியன் இந்த கடாவஸ்தாவில யூனியன் கொண்டு வரோம். யூனியன்னா இங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பிராணா அப்பானா, மனம் புத்தி அல்லது ஜீவாத்மா அண்ட் பரமாத்மன். இந்த மாதிரி 3 கூட வித்தவுட் டிஸ்டர்பிங் தர் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். இதை எவ்வளவு சார் பிராக்டிஸ் பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு 3 hours பண்ணுனா போதுமா? 1 யமா மட்டும் பண்ணா போதுமா? அண்டு கேவல கும்பகா ஒன்ஸ் டெய்லி. இங்க கேவல கும்பகானா எல்லாம் அப்படியே ஹோல்டு பண்ணி நிறுத்துறது, என்டையர் இதையும் நிறுத்துறது, கரண்டையும் கம்பைன் பண்ணி அப்படியே நிறுத்துறோம். பாடி மூச்சு வெளியும் போகாது உள்ளேயும் வராது. இதெல்லாம் பாசிபிளாங்க சார் அப்படின்னா டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்குறாங்க, சித்தர்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை நம்புறோம். ஓகேங்களா. இந்த ஸ்டேஜ்ல வந்து கடாவஸ்தால பிரத்யாகாரம் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. திஸ் பிராக்டிஸ் இஸ் எ ஸ்டெப் ஃபார் பிரத்யாகாரா. பிரத்யாகாரானா உங்களுக்கு தெரியும், withdrawal from the distraction by sensory organs. For all sensory feelings he conceived as it as Atman for 3 hours daily.
அடுத்து Sir, தாரணா. கேவல சொல்லுங்க. கும்பகா கூட 3 hours பிராக்டிஸ் பண்ணுமா சார்? கேவல கும்பகா வந்து மேல அந்த கடாவஸ்தாவை பிராக்டிஸ் பண்றேங்க. கடாவஸ்தாவை 1 yama பிராக்டிஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த கேவல கும்பகாவும் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளவு செகண்ட் சார்? அது செகண்ட்ஸ் இல்லைங்க, அது டைம் போட்டிருப்போம். அந்த 3 ஹவர்ஸ்ங்கிறது அது ரெண்டுக்குமே பொருத்தம் தான் நினைக்கிறேன். இப்படி அதாவது இருக்கலாம். கேவல கும்பகான்றது வந்து மூச்சை வந்து லாக் பண்ணி வைக்கிறது தானே சார்? 3 அதேதான் hours மூச்சை அதேதான் லாக் பண்ணி கட்ட வைக்கணுமா? மாதிரி படுத்துரு. அதுதான் நம்ம முதல் ஸ்டேஜ் சொல்லியாச்சு. நீங்க மன்மதனுக்கு ஈக்குவல் ஆயிட்டீங்க, அப்ப நீங்க எல்லாமே பண்ணலாம்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரைமரி ஸ்டேஜ்லயே ஆரம்ப அவஸ்தாவிலேயே நமக்கு இந்த சித்திஸ் எல்லாம் வந்துருது இல்ல உங்களுக்கு. அதனால ஓகேங்க. அடுத்து தாரணா. தாரணா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் டெய்லி இது பண்ணும். இந்த கட அவஸ்தாவில நமக்கு என்னென்ன சித்திஸ் கிடைக்குது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரதிருஷ்டி. தூரதிருஷ்டி அப்படின்னா தூரத்தில் இருக்கலாம் தெரியும். கிளார் வயலன்ஸ் அண்ட் கிளார் ஆடியன்ஸ். தூரத்தில் இருக்கிறது கேட்கும். ability to transport himself to remote distance with no time, psychic power and speech. நீங்க ஒருத்தர் இதுல இருந்து பாடி மாறிக்கலாம், நீங்க என்னவா வேணாலும் மாறிக்கலாம், மறைஞ்சிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து பரிச்சய அவஸ்தா. ஸோ நீங்க கடாவஸ்தா பிராக்டிஸ் பண்றப்ப பரிச்சய அவஸ்தாவுக்குள்ள உள்ள என்டர் ஆகுறீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பை கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் பரிச்சய அவஸ்தா இஸ் அச்சீவ்ட் பை த எஃபோர்ட் ஆஃப் த யோகி பிராணா அண்ட் அக்னி என்டர் சூக்ஷ்மனா வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷன். உங்க பிராணா வந்து சூக்ஷ்மனாவுல உங்களுக்கு என்டர் ஆகுது. அடுத்து when the mind enters சூக்ஷ்மனா along with prana and agni, it will reach the highest abode. சகஸ்ரா உச்சந்தலைக்கு நமக்கு அது இது என்டர் ஆகுது. குண்டலினி ரைஸ் ஆகுது. The meditation on each asserts yoga tattva is assisted by colors, geometry and mantras. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிராணாயாம ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து பிரத்யாகாரா முடிச்சு தாரணாவுக்குள்ள என்டர் ஆகிறோம். இதுல பஞ்சபூத தாரணா உள்ள என்டர் வந்துருது. அதே சேம் தான் இங்க வந்து 2 ஹவர்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட் மேலேயும் பண்றோம். சோ அந்த டேபிள் அதே சேம் இதுதான். இங்க வந்து அந்த மந்த்ரா கொடுத்திருப்பாங்க, லம் வம் ரம் யம் ஹம். அந்த மந்த்ராஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் பெனிஃபிட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் சமாதி. சமாதி பொறுத்த வரைக்கும் அட்டைன்ட் த்ரூ குவாலிஃபைடு கைண்ட் யோகின் ஃபாலோஸ் த prescribed steps and the concerned deity it grant his desires. So attained through unqualified kind yogi to attained samadhi within 12 days. It is called Jeevan Mukti. ஓகேங்களா? சோ இது அதே மாதிரி வந்து he can yaksha of his choice, he can be tiger, lion, horse, elephant, he choice, he attained state of Maheshwara. So it is a depends upon the various degrees of practice. நீங்க இந்த மாதிரி பண்ண 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 ஒவ்வொரு ஸ்டேஜுக்கா மாறுவீங்க. அதாவது பைரவரா மாறலாம், விஷ்ணுவா மாறலாம், பிரம்மனா மாறலாம். இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. சிவசம்ஹிதா அப்படிங்கிற ஒரு இதுல நாம படிப்போம் இத. அடுத்து ராஜயோக சித்தி. ராஜயோக சித்தி பாத்தீங்கன்னா he attained discrimination and indifference to objects. So the supreme being Lord Vishnu, who is a great yogi, such and devotee himself, which lead as the beacon of the path of yoga. அடுத்து discrimination and indifference of objects. அதாவது வந்து பாத்தீங்கன்னா she who is now his wife was his mother, and once he who is now his mother and was his wife once, and he who is now his father will be his son again, and he who is now his son will be father again. இது ஏதோ ஒரு உபநிஷத்துல நம்ம பார்த்துட்டு வந்தோம். This revolves the cycle of life and death in the warmth like pot in the wheel of well. ஓகேங்களா? அடுத்து இதுல கீ பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 நாடி 10 பிராணா கொடுத்திருப்பாங்க. and death is indicated in the body on the basis of insensitivity of limbs. சார் இது கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் சொல்றீங்களா சார்? எதுங்க சார்? அந்த she is now who is Discrimination and indifference yes to sir. objects. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஃபாதரா இருக்கீங்க,
நீங்க வந்து ஒருத்தருக்கு பையனா இருந்திருப்பீங்க, ஓகேங்களா? இப்ப யார் வந்து இப்ப நீங்க உங்க பையன், உங்களுக்கு பையனா இருக்கக்கூடியவர் அவரு திரும்ப ஃபாதராக மாறுவாரு. அவரு வந்து திரும்ப ஃபாதர் ஆனார்னா அவருக்கு பிறக்கக்கூடிய பையன் திரும்ப ஃபாதரா மாறுவான். அதாவது சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இப்ப பொண்ணு பிறக்குது, பொண்ணு வந்து அது அந்த ஸ்டேஜுக்கு வந்து அம்மாவா அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது அம்மாவா ஆகும். அந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு புள்ள பிறக்கும், அந்த புள்ள திருப்பி ஒரு புள்ளையா பிறக்கும், அந்த புள்ள வந்து திரும்ப அப்பாவாகும். அந்த சைக்கிள் பர்த், அதுதான் அந்த ரொட்டேஷன், அதுதான் சொல்றாங்க. சோ இது எப்படின்னா நம்ம அந்த வீலுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கோம், இந்த அந்த சங்கிலியை வந்து நம்ம உடைச்சிக்கிட்டு வரணும், பிறப்பு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்காங்களேன். அதுதான் வந்து அந்த இதை சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் தானே சார், எப்படி சார் உடைக்க முடியும்? இல்ல இதுதான் நேச்சருங்க சார். நம்ம இதை உடைக்கிறது வந்து நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க.